இங்கே எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நம்ம மற்றவங்க முன்னாடி சூப்பராக வாழணும், மற்றவங்க நம்மளை மதிக்கணும், மற்றவங்க நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிப்போம். அப்படி நம்ம நினச்சி செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும்னு நினச்சி தான் நம்ம பண்ணுவோம். பட் அது நெகட்டிவாக கூட ஒரு சில டயத்தில் நடந்துடும். ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. அப்படி ஒரு வேளை ஆசைப்படுற பட்சத்தில் அதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. யோசித்து உங்களுக்கு ஓகே பெஸ்ட்டாக இருக்கும், இது பெஸ்ட்டான ரிசல்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சால் மட்டும் அந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்களோட பேச்சில், அவங்க நடவடிக்கையிலேயே இருக்கும். சில பேரை பார்த்தாலே நம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. ஸோ இந்த குணம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டக்குன்னு வந்துடாது. அன்றாட வாழ்க்கையில் கூட நிறைய பேர் மற்றவங்க நம்மளை பார்த்தா மதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் சின்ன சின்ன விஷயம் பார்த்து கூட செய்வோம். நம்மளுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு இடத்துல நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அதை பார்த்து மற்றவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்படுவோம். மற்றவங்க நம்மளை மதிக்கணும்னு நான் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன். ஆனாலும் எனக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போது சொல்கிற ஒரு சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்க கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசுவாங்க. அப்படி பார்த்து பேசுகிற பர்சனுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல மரியாதை கிடைக்கும். இதை யார் பண்ணுவாங்கன்னா, உண்மையிலே ஒருத்தங்க சாமர்த்தியசாலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஏன்னா அவங்க நம்ம கண்ணை பார்த்து பேசும்போது அது முழுக்க முழுக்க உண்மை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தங்களோட கண்ணை பார்த்து பொய் சொல்லிடவும் முடியாது. ஒருத்தங்களை ஐ கான்டாக்ட் பண்ணி நம்ம பேசும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க. அடுத்தவங்க பேசும்போது இடையில ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஃபுல்லாக அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க, என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றத கவனிப்பாங்க. ஃபைனலில் தான் இவங்க ஏதாவது கருத்து சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அதை சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க மற்றவங்க. இன்னும் ஒரு சில பேர் பேசும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க. ஆப்போசிட் பர்சன் என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்களோ அதையே இவங்க திரும்ப கொடுத்து பேசுவாங்க. அப்படின்றப்போ நம்மள மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கூட வரும். அந்த இடத்துல பரவாயில்ல, நம்ம நம்மளுக்கு ஒரு கரெக்டான பர்சன் கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயமும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம மேலே இம்ப்ரெஸ் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். நம்மளோட உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இதையே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம மேலே மரியாதை அப்படின்றது இருக்கும். நம்மளால் செய்ய முடியாத விஷயத்த கூட மற்றவங்க செய்யும்போது அதை பார்த்து நம்ம பாராட்டுறது, இதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் மற்றவங்க நம்ம மேலே இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அதில் உள்ள நுணுக்கங்கள் எப்படி இந்த விஷயத்த செஞ்சு முடித்தாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்லேயும் அது நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தங்க ஒரு விஷயத்தில் உடஞ்சி போய் இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் கொடுக்கும்போது அவங்க மனசில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்தளவுக்கு அவங்க நம்மளை மதிப்பும் மரியாதையும் பார்ப்பாங்க. இன்கேஸ் அவங்க ஒரு சேடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்ப்பா இந்த அளவுக்கு இதுக்கெலாம் நீ ஏன் சேட் ஆகுற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்ம கொடுக்கும்போது அதோட வேல்யூவே தனி தான். ஸோ இப்படி நடக்கிறதும் ஒரு சில இம்ப்ரெஷன் நம்ம மேலே க்ரியேட் ஆகும். அடுத்த விஷயம், எமோஷ்னல் ஆகாமல் ரொம்ப ஒரு அமைதியாக எல்லா விஷயங்களையும் நம்ம உணர்ந்து பேசும்போது மற்றவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு கூடும். பரவாயில்லையே இவங்க எடுத்தெறிஞ்சு பேசாமல் எதுனாலும் ரொம்ப சாஃப்டாக அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நம்மளை. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும், காயங்கள் கஷ்டங்கள் இருந்தாலுமே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட பேசும்போது நம்மளுக்கான கஷ்டங்கள் காயங்கள் எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவாங்க. மற்றவங்க பார்வைக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வாழ்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு திங்கிங்கை